ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கிருஷ்ணரை எப்படி அழைச்சோங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எங்கள் பாப்பா எங்கள் மருமக அரிசி மாவில் நல்லா கால் பாதமெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. சைட்லெல்லாம் பார்டர் கொடுத்து நல்லா அழகாக இருந்தது. கோலமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது கோலமெல்லாம். நம்ம வீட்டில் பெரிய கிருஷ்ணர் சிலை இருக்குங்க. அந்த சிலைக்கு நாங்கள் 9 பால் அபிஷேகம் 9 வகையான அபிஷேகம் பண்ணியாச்சு. அவருக்கு ரெடி பண்ணி அவர் உட்கார வச்சுட்டு பாப்பா கால் போட்டதுக்கெல்லாம் குங்குமஞ்சம் வச்சு நல்லா பூ போட்டுட்டு வந்தாச்சுங்க. பூ போட்டுட்டு வந்து நம்ம இவர் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் எங்கள் பேத்தியை குட்டி கண்ணனாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அந்த அம்மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குட்டி கண்ணாக்கு ரெடி பண்ண வந்துட்டோம். நாங்கள் 9 வகையான பூவில் நாங்கள் அலங்காரம் பண்ணங்க. மல்லி, முல்லை, சாமந்தி, ரோஸு, சம்பங்கி, மறிக்கொழுந்து, மருவு, தாமரை, துளசி, கனகாமரம் எல்லாம் சேர்ந்து 9 வகையான பூவுங்களால் நாங்கள் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணோங்க. நம்ம வீட்லேயே வந்துட்டு கண்ணனுக்கு நாங்கள் சக்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், உளுந்து வடை, கருப்பு சுண்டல் இதெல்லாம் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோங்க. ரெடி பண்ணிவிட்டு மற்ற ஐட்டமெல்லாம் நாங்கள் சீனிவாசாவில் வாங்கிட்டோம். நாங்கள் வலசரவாக்கத்தில் இருக்கிற அந்த சீனிவாசாவில் தான் நாங்கள் ரெகுலராக வாங்கிறது. நாங்கள் எப்போவுமே பாக்ஸில் வாங்கிடுவோம் டின்னில். ஆனால் நிறைய பாக்ஸுங்க சேர்ந்துருச்சு. அதனால் இந்த டைம் வந்து நாங்கள் பேக்கெட்டில் வாங்கிட்டோங்க. அதை வாங்கிட்டு அதில் வந்த ஐட்டத்தோடு நம்ம வீட்டில் செஞ்சதையும் நாங்கள் படையல் வச்சோங்க. நம்ம எப்போவுமே நம்ம வந்து சாமிக்குன்னு வந்து இப்போ உகந்த இலைன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மா இலையும் இந்த வாழை இலை, வெத்தலை இதில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மனை எடுத்து அதில் மஞ்சள் தடவி மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நாங்கள் வெத்தலை வச்சு அதில் அவருக்கு வந்து கிரீடமாக நாங்கள் மாங்கொத்தை வந்து மா இலையை கிரீடமாக செஞ்சு அவருக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணங்க. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் என்ன ஒன்றுன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாகவே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பையனுக்கு ஃபீவருங்க. அதனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. அதனாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே லேட் ஆயிடுச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. அதனால தாங்க எங்களால் நேத்திக்கே அப்லோட் பண்ண முடியல வீடியோவை எடிட் பண்ணி. அப்புறம் நாங்கள் பாருங்கள், கண்ணனுக்கு நல்லா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு தங்கமும் வெள்ளியும் எல்லாம் போட்டு நாங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிட்டோங்க. அலங்காரம் பண்ணி அவரை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு நாங்கள் அவருக்கு படையல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் செஞ்சதும் வாழை இலை வச்சு நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரங்களும் வச்சுட்டு கடையிலையும் நாங்கள் வாங்கிட்டு வந்ததையும் அது எல்லாமே கட் பண்ணி அவருக்கு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அந்த பருப்பு பாயாசம் செஞ்சுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு செய்வோம். ஆனால் சாமிக்கெல்லாம் உகந்தது நம்ம வந்து பருப்பு பாயாசம் தான் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் கண்ணனுக்கு எங்கள் குட்டி கண்ணனுக்கு பருப்பு பாயாசம் போட்டோம். பாருங்கள், இந்த அலங்காரத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. கண் திருஷ்டியே பற்றும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க கண்ணக்குட்டி. நாங்கள் அவருக்கு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. படையலில் வந்து அங்கே அந்த இதில் பாக்ஸில் கொடுத்தது வந்து நான் சீடை, ஸ்வீட் சீடை, தட்டை, அப்புறம் முறுக்கு, கை முறுக்கு, அப்புறம் இந்த ரவா லட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பாதம் பருப்பு, முந்திரி, உதிரி திராட்சை இது எல்லாமும் நாங்கள் வச்சு வெண்ணெய், பால், தயிர் இதெல்லாமும் வச்சோம். நாங்கள் பால் காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சி அவருக்கு அதையும் நெய்வேத்தியமாக வச்சோங்க. இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா கண்ணாக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு நம்ம அவரை மனசு குளிர்ந்து நம்ம இந்த போல் அவருக்கு செஞ்சோம்னாக்கா நம்ம வீட்டில் நல்லா இருக்கும். நம்ம வீடே நல்லா இருக்கும். நம்ம கேட்டதும் கொடுப்பாங்க கடவுள். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன வேண்டி அவர்கிட்ட கேட்குறோமோ கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாருங்க. அதனால் இந்த குழந்தை பாக்கி வேணும்னு கண்ணாவை கும்பிட்டாங்கனாக்கா கிருஷ்ணாவை கைமேல் பலனுங்க. அதனால் இது போல் நீங்கள் வருஷம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் செய்யுங்க. நாங்கள் எங்கள் பையன் பிறந்ததுலேருந்து தான் நாங்கள் கிருஷ்ணரை கும்பிட்றதுக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழத்தில் எல்லா வகையான பழங்களும் வைக்கலாங்க சாமிக்கு. அதுவும் கிருஷ்ணருக்கு அவர் குழந்த அவதாரங்கிறதுனால பழங்கள்லாம் நிறைய எல்லா பழமும் வைக்கலாம். நாங்கள் 3 வகையான பழம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் பையனுக்கு உடம்பு முடியலங்கிறதுனால, உடம்பு சரியில்லை ஃபீவருங்கிறதுனால கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. முக்கியமாக அவருக்கு வெண்ணெய் தாங்க அவருக்கு. அதையும் நான் அந்த பாக்ஸ்லேயே கிஃப்ட்லேயே கொடுத்தாங்க, கிட்டுலேயே. அதையும் வாங்கி வச்சாச்சு. அவருக்கு படையல்
போட்டாச்சுங்க. போட்டுட்டு எங்கள் வீட்டு குட்டி கண்ணாவை வெளியிலேருந்து கால் பாதம் வச்சு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அம்மாவை ரெடி பண்ணுறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. என்ன சுட்டியாக பயங்கரமாக அடம் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு பக்கம் பையனுக்கு ஃபீவராக இருக்கேன்னு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த அம்மா பண்ணுற அமக்கலமும் குட்டி கண்ணை அலங்காரமும் இந்த அம்மா அலங்காரமும் பார்க்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்படி தாங்க நம்ம வீட்டில் குட்டி கண்ணாவை இந்த வருஷம் நாங்கள் இப்படி தாங்க எங்கள் வீட்டுக்கு குட்டி கண்ணனை நாங்கள் வீட்டுக்கு அழைச்சோம். எப்போவுமே நமக்கு வந்து ஆவணி மாதம்தான் கிருஷ்ண ஜெயந்தி வருங்க. ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு ஆடி மாதமே வந்திருக்கு. இதில் முக்கியமாக என்னென்னா சனிக்கிழமை வந்திருக்கு. சனிக்கிழமை வந்ததுனால பெருமாளுக்கும் உகந்ததேனும் கிருஷ்ணருக்கும் உகந்ததேனும், அதுவும் இல்லாமல் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கும் உகந்ததேனும், அஷ்டமிங்கிறதுனால பைரவருக்கும் உகந்ததுனங்க. அதனால் கிருஷ்ணரை இந்த தினத்தில் நம்ம வேணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கைமேல் பலனுங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக கண்ணனை வேண்டிக்குங்க. அடுத்த வருஷம் உங்கள் கையில் பலன் கிடைக்கும். கைமேல் பலன் உண்டுங்க. இந்த வீடியோ பாருங்கள். இதே போல் நீங்களும்